நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 4ஆம் தேதி, ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று அதிகாலை 5:35 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:24 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று காலை 6:33 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 2:24 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:24 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் தொடர்பில்லாத பணிகள் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். பார்த்து பக்குவமாக தான் நீங்கள் பழக வேண்டியிருக்கும். இன்று விட்ட குறை தொட்ட குறை ஓரளவு சரி செய்திட முடியுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நாள் உங்களுக்கு இன்பம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. இன்று நீங்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடும். காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். இன்று மேஷம் ராசினியர்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. புத்தி தெளிவும் கூடிவிடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். திட்டமிட்ட வளர்ச்சி பாதை சிறப்பாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளும் ஒரு பக்கம் வரக்கூடும். குடும்ப செலவை சமாளிப்பதற்கான முயற்சிகள் இறங்குவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். மனசுக்குள் ஆன்மீக எண்ணங்கள் இன்று ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க முடியுங்க. பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாடுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. இன்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்கள் கல்விக்காக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் என்று தெளிவடைய கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். என்று உற்றார் உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. பரணி. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மன தெளிவை இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. குடும்ப செலவை சமாளிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பணபரவும் சீராக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று தேவையான பண உதவி கண்டிப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். கிருத்திகை. இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தெய்வீக அருளும் இன்று ஏற்பட கொடுங்க. பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர கொடுங்க. மனம் தெளிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். கனக்கச்சிதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொடர்பு இல்லாத பணி கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். செயல்களில் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் செழிக்க நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். இன்று பெண்கள் நகையை இரவலாக கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாம்.
இன்று கூடுமான வரை திட்டமிட்ட பணிகள் வெற்றி கொடுக்குங்க. போட்டி பொறாமைகள் விட்டு விலகி செல்ல கொடுங்க. எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது. மனசுக்குள் அமைதியும் உண்டாகக்கூடும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெற கொடுங்க. மனசுக்குள் இருந்த சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். என்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு பெரும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபட்டு வருவது நல்லது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. நீங்களாகவே பிரச்சனை உருவாக்கி கொள்ள வேண்டாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடிவிடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று சுகபோக வாழ்க்கை சிறப்பாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் இன்று உண்டாகக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். என்று விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. மன தெளிவு உண்டாகக்கூடும். குழப்பங்களும் சரியாக கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். இன்று முகப்பொலிவும் அழகும் கொடிவிடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். மிருக சிரிஷம். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். காரியங்கள் கச்சிதமாக கைகூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்குங்க. வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு சரியாகும். என்று மனசுக்குள் அமைதி ஏற்பட கொடுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். தொடர்பில்லாத பணி கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று நட்பொன்று பகையாக கொடுங்க. பகை ஒன்று நட்பாக கூடும். முக்கியமாக பார்த்து பக்குவமாகத்தான் பேச வேண்டும். பணிகள் நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்குங்க. இன்று முடிஞ்சளவு புத்தி கூர்மை வெளிப்படுத்துவது சிறப்பு. அனுபவசாலியின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவுக்கு வாருங்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள குளறுபடிகளை சரி செய்வது நல்லது. அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும், பயப்பட வேண்டாம். அளவான பணவரவே இன்று கிடைக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவரிடம் வீண் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர் தேவை அறிந்து செயல்படுவது நல்லது. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பணவரவு சீராக அதிகரிக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவார்கள். பெண்களுக்கு வீண் மன சஞ்சலமும் ஏற்பட்டு சரியாகுங்க. உடைய உடைமைகளை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். இன்று பெண்களுக்கு ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் சரியாகும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புத்தம் புதிய ஆடை அணிகளில் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக காணப்படுவீர்கள். மாணவர்கள் இன்று சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்று நட்புடன் உரையாடி கொண்டிருப்பீர்கள். நட்பு ஒன்று பகையாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பகை ஒன்று நட்பாக கூடுங்க. அதாவது எதிலும் பேச்சில் நிதானம் இருக்கட்டும், கவனம் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்தி கொண்டால் எதிலும் உங்களுக்கு வெற்றி இருக்க கொடுங்க. திருபாதிரை. தாய் தந்தையாரின் சொல்லுக்கு கண்டிப்பாக நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. பிடித்தமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம்.
மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று நீங்கள் திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். புனர்பூசம் நட்பிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். சின்னதாக கோபமும் வெளிப்பட கொடுங்க. யாரையும் இன்று நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். யோசித்து எடுக்க முடிவில் மட்டுமே வெற்றி இருக்குங்க. நல்லதொரு பகுத்தறிவு உருவாகக்கூடும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நிலவில் உள்ள பணமும் வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்லும் நாளிலே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், என்று நீங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மனம் தெளிவடைய கொடுங்க. நண்பர்களால் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. பணிகளும் இன்று விரைவாக நடக்கக்கூடும். மனதில் உருவான செயல் திட்டம் இன்று செயல் வடிவம் பெறக்கூடும். பிறரது விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டீர்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் குடிவிடும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. கவனமாக இருப்பது எப்பொழுதும் நல்லது. அதிகம் பேசுவதை கொஞ்சம் தவிர்த்து விட வேண்டும். செயல்களில் உங்களுக்கு வேகம் குடிவிடும். அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்பு அது பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி பெறுவீர்கள். புதிய நபர்களின் நட்பையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். பெண்கள் என்ற ஆடை அணிகளின் அணிந்து கொள்வீர்கள். சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பொறுப்புடன் காணப்படுவீர்கள். என்று பெண்களுக்கு மன தெளிவு உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்ன செய்யலாம் என்று சிந்தித்து செயல்படுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடும். முடிஞ்சளவு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டு வருவது நல்லது. இந்த தை மாதம் முடிவதற்குள் அதனை செய்ய பாருங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். ஆதாய பணவரவு கிடைக்குங்க. மனம் கொஞ்சம் லெகுவாக காணப்படக்கூடும். யாரிடமும் இன்று நீங்க வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். பூசம் அடுத்த விடும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். மனதை பக்குவமாக வைத்துக் கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்யுங்கள். குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தெளிவான சிந்தனை இருப்பது நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். என்று நீங்க உணவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பை கொடுக்கும். ஆயில்யம் என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். பிறரது விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டீர்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வீர்கள். அதிகம் பேசுவதை தவிர்த்து விடுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று நீங்கள் வாய்ப்புகளை எல்லாம் சிறப்பான முறையில் உருவாக்கிக் கொள்வீர்கள். பிடித்தமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மன மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். எதிர்மறையாக பேசுபவரிடம் அன்பு பாராட்டுவது நல்லது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். திட்டமிட்ட இலக்கும் சிறப்பாக நிறைவேற கொடுங்க. ஆதாய பண வரவும் கிடைக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இன்று கேட்ட பொருட்களையும் வாங்கி கொடுப்பீர்கள். எதிர்மறையாக எண்ணங்கள் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். வாழ்க்கை துணையின் ஆதரவு ஏற்பட கொடுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். அதனால் நன்மையும் உண்டாக கொடுங்க. பெண்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் உதவியும் கிடைக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூட்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை பளு கொஞ்சம் இருக்க கொடுங்க. அதனால் உடல் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காணப்படக்கூடும். இன்று முயற்சிகளின் அடிப்படையில் முன்னேறி செல்வதே சிறப்பை கொடுக்கும். யாரையும் பகைத்து மட்டும் கொள்ள வேண்டாம், அதனையும் பார்த்து கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் வரும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். வாக்குவாதம் ஏதும் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று காலையில் கொஞ்சம் மெத்தனமான போக்கு காணப்படக்கூடும். அறிந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. பிள்ளைகளிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இடையூறுகளை சரி செய்வது நல்லது. இன்று அளவான பணவரவு இருக்குங்க. வாகனத்தில் மித வேகத்துடன் சென்று வருவது சிறப்பு. பூரம். நல்லவர்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடும். காரியங்களும் அற்புதமாக நடைபெறக்கூடும். முயற்சியின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். இன்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உத்திரம். செயல்களில் வேகம் பிறக்கும். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று உங்களுக்கு முயற்சியின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். நெடுநாளைய திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். செயல்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். வெளிவட்டார தொடர்புகளும் கண்டிப்பாக விரிவடையக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் கொஞ்சம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளியும் வைக்க முடியும். இன்று நீங்கள் செய்கின்ற செயலை யோசித்து செய்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கியமாக யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிகழ்வுகளால் கொஞ்சம் அதிருப்தி அடைவீர்கள். எதிர்பார்த்த பேச்சு சிலர் மனதை கொஞ்சம் பாதிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு என்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் இடையூறுகளை சரி செய்ய முடியும். அளவான பணவரவு தான் கிடைக்கும். வாகனத்தில் மித வேகத்துடன் சென்று வருவது நல்லது. இன்று சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். கொள்கைக்காக பாடுபடுவீர்கள். அதிகம் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன் அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெண்களுக்கு எதிலும் மெத்தனமான போக்கு காணப்படுங்க. வீண் அலைச்சலை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று நீங்கள் மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டு காரியங்களை அற்புதமாக செய்ய முடியும். குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டால் குடும்ப விருத்தி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்படுங்கள். தெளிவான முடிவெடுக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். இன்று செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். மாற்றங்களை ஓரளவு உருவாக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். அஸ்தம். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன தெளிவை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறியும் செல்ல முடியுங்க. இந்த நாள் உங்கள் கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் கைகூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியும்.
முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சில நண்பர்களால் உங்களுக்கு மன கஷ்டம் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. சின்ன விஷயத்தையும் பெரிதாக பேசுவீர்கள், அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பரிடம் கேட்ட உதவி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடும். பண வரவு இன்று நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தினுடன் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். நித்திரையில் இனிய கனவுகள் வரக்கூடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. முன் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடும். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியுங்க. சின்ன சின்ன விஷயங்களால் மன நிறைவையும் அடைவீர்கள். என்று துலாம் ராசினியருக்கு எதிர்பாலினத்தாருடன் பழகும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீருங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட வேண்டும். காரியங்களை அற்புதமாக செய்ய வேண்டும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்குங்க. என்று காதல் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசித்து முடிவெடுப்பதே சிறப்பு. கோபப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கலைத்துறையில் ஆர்வம் இருக்குங்க. படிப்பிலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கடுமையாக படியுங்கள். படிப்பு ஒன்றே உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுங்க. தயவு செய்து மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று அடுத்தவரிடம் பழகும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். வேண்டா விருப்பாக எதிலும் ஈடுபட வேண்டாம். குழப்பம் தரும் வேலையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். மனக்கவலை இல்லாமல் இருந்தால் வெற்றி இருக்குங்க. சுற்றுலாக்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி விட கொடுங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று நீங்க மனதை கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். அதனை மட்டும் கொஞ்சம் சரிப்படுத்துங்கள். எதையும் யோசித்தும் சிந்தித்தும் செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விசாகம். இன்று நீங்க உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாட வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது கூட பொறுமையாக சென்று வர வேண்டும். மனதில் அவ்வப்போது கவலைகள் உருவாகும். சில நெருக்கமான விஷயங்களில் பார்த்து பக்குவமாகவே அணுகுங்கள். யாரிடமும் இன்று நம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முன்கோபம் என்பது தயவு செய்து வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் வலி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். சீக்கிரமாக உறங்க செல்வது நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் எதையும் அணுகுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகம் ராசினியர்கள், என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக காணப்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். நிகழ்வுகள் மாறுபட்டதாகவே இருக்க கொடுங்க. நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. கூடுதலாக பணவரவு இன்று ஏற்படக்கூடும். பணவரவு குறைந்த அளவில் இருக்கும். அதையும் நீங்க சரி கட்டி கொள்ள வேண்டும். சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. உடல் நலன் கொஞ்சம் சீராகும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. முன்கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். வீண் செலவை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. சக நண்பர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நன்மை தீமை கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மிகவும் பொறுமையுடனும் கவனமுடனும் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ளி வேண்டாம். எல்லோரிடமும் நன்கு பழகி வந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். மதிப்பையும் உயர்த்தி கொள்ள முடியும். அது மட்டுமில்லை, பேச்சில் கவனம் இருப்பது நல்லது. பெண்கள் பொறுமையுடனும் எதையும் அணுக வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். எதையும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை விருச்சிகம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் கடினமான சூழல் இருக்குங்க. காதலை விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்பு. இருந்தாலும் மன அமைதி கொள்ளுங்கள். கோபப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். உங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி இருக்கும். மாணவர்கள் மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை, கல்விக்காக மட்டுமே தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்திருப்பீர்கள். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடும். பக்குவமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். அனுஷம். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு பிடியுங்கள். எல்லாம் உங்கள் நல்ல மனசுக்கு ஏற்றாற்போல் நல்லதாகவே நடக்க கொடுங்க. மன தெளிவை மட்டும் உருவாக்கி கொண்டால் வெற்றி இருக்கும். கேட்டை. முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக பேச வேண்டும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்த வேண்டும். குழப்பம் இல்லாமல் எதிலும் அணுக வேண்டும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்க கொடுங்க. நல்லதொரு பகுத்தல் அறிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் காயப்படுத்தி விட வேண்டாம். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனக்குறைவாக சில பணிகளில் ஈடுபட வேண்டியிருக்கும். அதனை சரி கட்டுவதற்கு நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பு. தனுசு ராசினியர்கள் இன்று அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். பக்குவமாக செயல்பட்டும் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. பிரச்சனைகளை கடந்து இன்று நீங்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியும். தனுசு ராசினியர்களுக்கு தனி திறமைகளை இன்று வளர்த்துக் கொள்ள முடியுங்க. தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூலமும் ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவு கிடைப்பதற்கான முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி இருக்கும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சமரச தீர்வும் இன்று ஏற்படக்கூடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழலும் இருக்கின்றது. அனுகூலமான நல்ல சொல்லும் உருவாக கொடுங்க. இன்று உங்களுக்கு சம்பள உயர்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷனை கொஞ்சம் கொடுப்பதாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. அவரது போக்கில் விட்டு பிடிப்பதும் நல்லது. பயணம் மூலம் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களின் நட்பும் இன்று ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று துடிப்புடன் செயல்படுவீர்கள். என்ன வேண்டுமோ வாங்கிக் கொள்வீர்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இப்பொழுது தீரும். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று பொங்கல் வைத்து குலதெய்வத்தை வழிபட்டு வருவது சிறப்பு. இன்று காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனையை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். காதல் வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்கள் நல்ல எண்ணத்துடன் மற்றவரிடம் பழகுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் தைரியமும் உண்டாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். போராட்டம். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்து விடக்கூடுங்க. என்று நீங்க பொறுப்புடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனக்குழப்பத்தை மட்டும் அதிகரிக்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு பிடியுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். உத்திராடம். காலப்போக்கில் பிரச்சனைகள் தீருங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விட முடியும். கனவுகள் நனவாக கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதும். பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பக்குவமாக செயல்படுங்கள். முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியும். மகரம் ராசினியர்கள் என்று நீங்க மிகவும் கவனமாக செயல்படுவது மிக நல்லது. சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் எச்சரிக்கையுடன் பணிபுரிவதே சிறப்பை கொடுக்குங்க. யாரையும் நம்பி பெரிய பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டாம்.
நடப்பது நடக்கட்டும் என்று கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே இருக்க பாருங்கள். தனித்திறமைகளை வளர்த்துக் கொண்டால் வெற்றி நிச்சயம். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவினால் கொஞ்சம் நித்திரை தாமதப்பட கொடுங்க. சீக்கிரமாக உறங்க செல்வது மிக சிறப்பு. விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். நிலவி பணமும் கண்டிப்பாக வசூலாகும். விருந்து விழாக்களில் இன்று நீங்கள் கலந்து கொள்வீர்கள். தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. மருந்து, ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கனவுகளை கண்டிப்பாக நனவாக்கிக் கொள்வீர்கள். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி நடை போடுவீர்கள். அவசரப்படாமல் எதிலும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைக்க முடியும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக்கூடும். பிள்ளைகளுக்கும் வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பெண்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. குடும்பத்துடன் சென்று வழிபட்டு வர பாருங்கள். பெண்களுக்கு இன்று நிதி நெருக்கடிகள் ஓரளவு சரியாக கொடுங்க. மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். காதல் சின்னதாக குழப்பத்தை கொடுக்கும். என்ன செய்யலாம் என்று முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். விட்டு பிடியுங்கள். பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் நல்லதொரு பகுத்தறிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமாகவும் நடந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமாக மாணவ கண்மணிகள் மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். படிப்பில் அக்கறையுடன் படியுங்கள். கலைத்துறையில் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். கொஞ்சம் அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று கொஞ்சம் குழப்பமே மிஞ்சுங்க. எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. மனதை மட்டும் கொஞ்சம் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். என்று சிற்றின்ப செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நடக்கக்கூடும். என்று பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு இருக்க பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. திருவோணம். என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்லதொரு விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கக்கூடும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலையும் வெற்றி பெற முடியுங்க. அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். என்று புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். நண்பரிடம் கேட்ட உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில் வளர்ச்சியும் இன்றி மேலோங்கி விடக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் அடைவீர்கள். இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. குழப்பம் மட்டும் வேண்டாம். கேட்டை. என்று நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வப்போது குழப்பங்கள் கொஞ்சம் உருவாக கூட்டும். சுற்றுப்புற சூழ்நிலையின் காரணமாக நித்திரை கொஞ்சம் தாமதமாக வரக்கூடுங்க. யாரையும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். சீக்கிரமாக உறங்க செல்வது நல்லது. அதிக நேரம் தொலைபேசியை பார்த்துக் கொள்ள வேண்டாம். கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். அதற்கான பொறுமையாக நீங்க செயல்படுவதும் நல்லது. கும்பம் ராசினியர்கள். இன்று சிரமங்களை அடிப்படையாக கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் சரி கட்டுவதற்கான முயற்சியில் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நிகழ்வுகளால் அதிருப்தி கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லை என்ற எண்ணமும் வெளிப்படக்கூடும். நிலவை பணி துரிதமாக செயல்படுத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சியும் இருக்கக்கூடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். என்று கொஞ்சம் மனம் லகுவாக கொடுங்க. வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இறைவன் அருளும் அற்புதமாக இருக்கக்கூடும். முழு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். மதிப்பையும் மரியாதையும் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவர் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிப்பதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. திறமையின் அடிப்படையில் இன்று நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. கூடுதலாக பண வரவும் கண்டிப்பாக வரக்கூடும். உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுவது நல்லது. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். என்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க.
மனம் தளராமல் இன்று செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இன்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை கும்ப ராசினியர்கள் அவசரப்பட வேண்டாம். மன கவலை கொள்ள வேண்டாம். பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காதலை பற்றி நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. விளையாட்டுத் துறையிலும் வெற்றி இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிடம் என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றியும் பெற முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பொன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நண்பரிடம் இன்று நீங்க அமைதியை வெளிப்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு செல்வபோக வாழ்க்கை அமைதி விட கொடுங்க. சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலுங்கு விட கொடுங்க. மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்க கொடுங்க. சீக்கிரமாக இரவில் உறங்க செல்வது நல்லது. அதிக நேரம் தொலைபேசி பார்த்துக் கொள்ள வேண்டாம். யோசியுங்கள், முடிவுகளை தெளிவாக எடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். போராட்டாத்தி என்று மனம் தெளிவடைய கொடுங்க. வாழ்க்கை துணை வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நிகழ்வுகள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். எது சரி எது தவறு என்று யோசித்து முடிவெடுங்கள். மற்றபடி பிரச்சனை இல்லை. யாரையும் நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவருக்கு செய்வீர்கள். கடன் வாங்கியெல்லாம் உதவிகள் ஏதும் நீங்க யாருக்கும் செய்ய வேண்டாம். மேனம் ராசினியர்கள் இன்று மிகவும் பொறுப்புடனும் பொறுமையுடனும் செயல்படுவீர்கள். விமர்சனங்களை மட்டும் தயவு செய்து நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க. விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறி செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. அணுகுமுறையில் நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. சொந்த பந்தங்கள் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழித்து புதிய நிலை உருவாக்கக்கூடும். நிலைமை பணமும் கண்டிப்பாக வசூலாகும். விருந்து விழாக்களில் இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். போட்டிகள் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து வருவீர்கள். எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கிவிடக் கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்று அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். மேலும் ராசினியர்கள் என்று பொறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க என்று கூடுதல் பலத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாகத்தான் இருக்க கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கக்கூடும். உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். எதிலும் வெற்றி பெற முடியும். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்து விடாதீர்கள். யாரிடமும் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். என்று பெண்கள் காலப்போக்கில் பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியும். குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டுங்க. பேச்சில் நிதானம் இருந்தால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. மேலும் ராசினியர்கள் காதலுக்காக கவலைப்பட வேண்டாம். மன குழப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு பிடியுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். வெற்றிக்கான சூழல் பிரகாசமாக இருக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்கள் இன்று மிகவும் பொறுப்புடனும் காணப்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று அடுத்தவர் மனம் கொடாமல் நடந்து கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சியும் ஏற்பட கொடுங்க.
இன்று கனவுகள் அற்புதமாக இருக்கக்கூடும். அந்த கனவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். உத்திரட்டாத்தி, இன்று உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். உடலும் உஷ்ணம் அடைய கொடுங்க. பயணம் மூலம் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களின் நட்பும் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து பேசுவது நல்லது. எந்த வகையிலும் கோபப்பட வேண்டாம். முன் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நடப்பது நடக்கட்டும் என்று பொறுமையாக அணுகுங்கள். எதிலும் வெற்றி நிச்சயம். ரேவதி, பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கும். முடிஞ்ச அளவு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். கோபப்பட வேண்டாம். உங்களுக்கான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். தயவு செய்து அமைதியை மேற்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.